இந்த கதையின் உச்சியில் இரண்டு அற்புதமான ஆனால் நம்மை சோதிக்கும் சக்திகள் தோன்றுகின்றன. ராகு மற்றும் கேது. அவர்கள் யார்? அவர்கள் எங்கேருந்து வந்தார்கள்? அவர்கள் ஏன் இவ்வளவு முக்கியமானவர்கள்? அதுக்கான பதில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்விலிருந்து வருகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ராகு ஹஷன் ஆசை, மாயை, சாகசம், வெளி உலக நோக்கம். கேது ஷட்டிஷ் விடுபட்டு விடும் போக்கு, ஆன்மீகம், கடந்த புண்ணியம், பரிசுத்தம். இவை இரண்டும் வாழ்வின் எதிர்மாறான நோக்கங்களை குறிக்கின்றன. ஒன்று உலகத்தை தேடுவதும் மற்றொன்று உலகத்திலிருந்து விடுபடுவதும். நமது இந்த உலகம் ஒரு தருணம் நம்மை உயர்த்தும், அடுத்த தருணம் கீழே தள்ளும். அதனால்தான் வேதங்கள் சொல்லுகின்றன, சக்தியும் நாசமும் யுகங்களும் தவங்களும் அனைத்தும் காலத்தின் கட்டுப்பாடுகளில் ஆடுகின்றன. ராகுவின் உருவம். ராகு என்பது மனித தலை, ஆனால் அதன் உடல் ஒரு பாம்பு. மனித தலை அறிவு, ஆசை, எண்ணங்கள், நோக்கங்கள். பாம்பு உடல் சுழலும் சிந்தனைகள், பிசாசு போல பின்தொடர்வது. கேதுவின் உருவம். மனித உடல் அனுபவம். பாம்பு தலை நம்மை கடந்த ஞானம். அது விசித்திரம், பயங்கரம், ஆனாலும் ஆழமான உண்மை. ராகுவின் குணாதிசயங்கள். ராகு ஒரு மாயை, சாயலான செல்வம், அறிவியல் மற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் என்பவற்றின் குறியீடாக கருதப்படுகின்றது. நல்ல பக்கங்கள் புத்திசாலித்தனமும் நவீன அறிவும், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், மென்பொருள், அரசியல் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளில் முன்னேற்றம். ஆழ்ந்த ஆர்வம், சவால் எதிர்கொள்வதில் தைரியம், எதிர்பாராத வாய்ப்புகள், புகழ், செல்வம். தீய பக்கங்கள் மாயை, மோசடி, நஷ்டம், மன அமைதி இழப்பு, மனவியல் கோளாறு, மோசமான பழக்கங்கள், மயக்க ஊடகங்கள், போதைப்பொருள், சட்டவிரோத நடவடிக்கைகள், பாசம் குறைதல், தந்திரமான செயல்கள். கேதுவின் குணாதிசயங்கள். நல்ல பக்கங்கள் துறவரத்துக்கேற்ப ஆழமான சிந்தனை, ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு, மௌனம், தவம், சமாதானம், கலை, தத்துவம், யோகா, தியானம், ஜோதிடம் ஆகியவற்றில் சிறப்பு. கடந்த பிறவியின் புண்ணிய பலன்கள். தீய பக்கங்கள் நம்பிக்கை இழப்பு, மன உளைச்சல், குழப்பம், புலம்பல், அடிக்கடி வேலைகளை விட்டு விலகும் தன்மை, திடீர் இழப்புகள், பிணி, மரணம் போன்ற துக்கங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு, தன்னம்பிக்கையின் பற்றாக்குறை. ராகு கேது பிறந்த கதை பார்ப்போம். பார்க்கடல் கடையும் காலம். தேவர்கள் பலமற்று போனார்கள், யுத்தங்களில் தோல்வி அடைந்தனர், காயங்களால் தேகத்தில் ஒளி குறைந்தது, உயிரணுக்கள் சோர்ந்தன. அவர்கள் பிரம்மனை நாடினர். பிரம்மாதேவா, எங்களின் சக்தி சிதைந்து விட்டது, எங்களை மீட்டெடுக்க ஒரு வழி கூறுங்கள். பிரம்மா சொன்னார், நீங்கள் அமிர்தத்தை தேட வேண்டும், அது உங்கள் தேகத்திற்கு மருந்தாக அமையும். அவர்கள் கேள்வி, அமிர்தம் எங்கே இருக்கிறது? பிரம்மா, பார்க்கடலின் அடியில் பரம தெய்வீக பொருள், அதை எடுத்து வர கடலை கடைய வேண்டும். விஷ்ணு, மனிதன் ஒருவன் ஒரே தானை கொண்டு வெற்றி பெற முடியாது, தேவனாலும் கூட. அதனால் நீங்கள் உங்கள் எதிரிகளைத்தான் கூட்டணியாக்க வேண்டும். இந்த உத்தி ஆச்சரியமாக இருந்தது. அசுரர்களா? அவர்கள் நம்மை நம்புவார்களா? விஷ்ணு, நீங்கள் வாக்குறுதி கொடுங்கள், அமிர்தத்தை சமமாக பகிர்ந்து கொள்வதாக. தேவர்கள் அதே செய்தனர். மந்திர மலையை கடலுக்குள் தாழ்வாக பதித்து கடைய வேண்டியதாயிற்று. வாசுகி நாகன் பெரும் பாம்பு கயிறாக பயன்பட்டான். அசுரர்கள் வாசுகியின் தலைப்பக்கத்தில், தேவர்கள் வால் பக்கத்தில். ஆனால் வாசுகி தலைப்பக்கத்தில் உள்ள அசுரர்களால் வெதும்பினான். விஷம் வெளிவந்தது. கடலில் முதலில் வந்தது ஹலாஹல விஷம். அது வெளிவந்ததே உடனே தேவர்கள் சுழன்று விழுந்தனர். அசுரர்கள் பயந்து ஓடினர். அப்போது சிவபெருமான் தோன்றினார். விஷத்தை பருகினார். அது அவருடைய தொண்டையில் அமர்ந்தது. அவரானார் நீலகண்டர். பிறகு வரிசையாக வந்தன உச்சைஸ்ரவஸ்,
வண்ணமயமான குதிரை. 5வது இந்திரனின் யானை. காமதேவன் காதல் தெய்வம். மகாலட்சுமி பரமராணி திருமகள் விஷ்ணுவின் மனைவியாக ஆனார். சங்கநிதி பத்மநிதி செல்வம் தரும் சக்திகள். முக்கியமாக வந்தது கடையின் கடைசி தருணத்தில். தன் மந்திரி தேவர் தோன்றினார், அற்புதமான பொன்மணி குடத்துடன். அந்த குடத்தில்தான் அமிர்தம் இருந்தது. எல்லா உலகங்களும் பரவசமடைந்தன. அமிர்தத்தை பார்த்த அசுரர்கள் தேவர்களை தள்ளிவிட்டு அதை கவர முயன்றனர். சண்டை வெடித்தது. இந்திரன், வருணன், யமன் எல்லோரும் போருக்கு இறங்கினர். விஷ்ணு ஒரு தீர்மானத்தை எடுத்தார். நான் இது தகராமல் அமிர்தத்தை விநியோகம் செய்ய வேண்டும். விஷ்ணு ஆனார். மோகினி அழகின் எழிலாக உருவானார். அசுரர்கள் மயங்கினர். எல்லோரும் எவரெனத் தெரியாமல் மோகினியின் கட்டளைகளை ஏற்றனர். மோகினி சரியாக ஒழுங்காகும் அமிர்தத்தை தேவர்களுக்கு ஊட்டத் தொடங்கினார். சுவர்ணபாணி ஒரு புத்திசாலி அசுரன். தேவர் வேடம் அணிந்து அமிர்த வரிசையில் நின்றான். அமிர்தம் சில துளிகள் கையில் விழ அவர் அதை பருகினார். சந்திரனும் சூரியனும் கண்டார்கள். விஷ்ணுவிடம் ஓடினர். பகவான், இவன் ஏமாற்றுகிறான். விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை வீசி அவன் தலையை வெட்டினார். ஆனால் ஏற்கனவே அவன் அமிர்தம் பருகி இருந்ததால் அவன் உயிர் போகவில்லை. தலைப்பகுதி ராகு என்ற நவகிரகம், உடல் பகுதி கேது என்ற நவகிரகம். விஷ்ணு சொன்னார், நீங்கள் இருவரும் காலத்தின் சுழற்சியில் மனிதர்களின் வாழ்க்கையை சோதிக்க வரும் சக்திகள் ஆகிறீர்கள். உங்கள் தாக்கம் ஏற்படும் போது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்படும். ராகுவின் ஜாதக தாக்கங்கள். ராகு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தின் காரியங்களில் அதிக தீவிரம் ஏற்படும். ராகு சந்திரனோடு சேரும்போது ராகு சந்திர யோகம் ஏற்பட்டு கலாதோஷம் அல்லது பாரநாயகத்தன்மை வரும். ராகு மகா தசையில் சிலருக்கு மிகுந்த செல்வாக்கும் புகழும் கிடைக்கும். சிலருக்கு துன்பங்களும் முடிவிலான எதிர்பார்ப்புகளும் ஏற்படும். ராகு தோஷ நிவாரணம்: நாக பூஜை, சர்ப்ப சங்கல்பம், ராகு கேது பூஜை செய்தல், திருநாகேஸ்வரம், சுசீந்திரம் அல்லது குழந்தை மாமுனிவர் கோவில் போன்ற இடங்களில் வழிபாடு, ஓம் ராகவே நமஹா என்ற மந்திரத்தை ஜபித்தல், ராகுவுக்கு சனிக்கிழமை அல்லது அமாவாசை நாட்களில் நிவாரண ஹோமம் செய்தல் கருதப்படுகிறது. ஆன்மீக வளர்ச்சி, துறவி நிலை, வாழ்வின் பொருளை தேடும் தன்மை ஏற்படும். ஆனால் தவறான இடங்களில் இருந்தால் மனக்குழப்பம், உடல் நலக்குறைவு, அடிக்கடி இடர் போன்றவை ஏற்படலாம். ராகுபுற உலகை மேடிரியல் உலகை பிரதிநிதிக்கிறது. கேது உள் உலகை ஸ்பிரிச்சுவல் உலகை பிரதிநிதிக்கிறது. கேது தோஷ நிவாரணம்: சர்ப்ப பூஜை, கேது ஹோமம், நாக தோஷ நிவாரண பூஜைகள், திருநாகேஸ்வரம் கேதுவின் பௌர்ணமி பூஜைகள், ஓம் கேதவே நமஹா என ஜபம் செய்தல். கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமைகள் அல்லது பௌர்ணமி நாட்களில் விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.